ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் தான் வாங்கிட்டு வந்தேன். அதை குக்கரில் வேக வச்சுருந்தேன். அப்புறம் சைடு பை சைடாக அதோட வேலையை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். வெங்காயம் தக்காளி வெட்டி மண்சட்டியில் போட்டு வதக்கிட்டு இருந்தேன். டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அந்த பக்கமாக தேங்காய் வறுத்து, தேங்காய் அப்புறம் பட்டை ஜீரகம் எல்லாம் போட்டு வறுத்து அதெல்லாம் வறுத்து அரைச்சா நல்லா இருக்கலான்ட்டு அப்படி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, அதாவது ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நான் அதை பார்த்துருக்கேன். ஒரு சில காரணங்கள் தவிர்க்க முடியாதனால நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். நம்மளை வரக்கூடாதுன்னு சொன்ன பிறகு என் ஃபோன் கூட ஆமாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம மறுபடியும் போகிற சூழ்நிலை தான். ஏன்னா நமக்கு அடுத்த ஆப்ஷன் இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட, கடவுளே என்னைய இந்த இடத்துல என்னைய வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு எனக்கு வர்ற சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ எனக்கு நல்ல முறையில் ஒரு வாழ்க்கை அமைச்சு தந்திருக்கீங்க. நல்ல தொழில் எல்லாமே எனக்கு நல்லபடியாக அமைச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தால் நம்மளும் யாரும் சொல்லுக்குமே பலியாகாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை வாழலாம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை நடந்திருக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நமக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு இதுலேயும் பிரயாசப்பட்டுட்ருக்கேன். அப்புறம் அதெல்லாம் நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். ஞாயிற்றுக்கிழமைனாலும் நமக்கு வேலை உண்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, உழைப்பை உயர்வு அப்படிங்கிற எண்ணத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் நீங்களும் இன்றைக்கி என்னென்ன பண்ணினீங்க, என்னென்ன சாப்பாடு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நமக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, பாய், லவ் யூ.